இந்த தமிழக அரசியலிலே, தமிழக வரலாற்றிலே இஸ்லாமிய சொந்தங்களை மத்திய மாநில அரசாங்கம் பாசிச மோடி அரசாங்கமாக இருந்தாலும் சரி, இங்கே இருக்கக்கூடிய கள்ள உருவ வைத்துக் கொண்டு, கள்ள கூட்டணி வைத்துக் கொண்டு மோகன் பகவத் அவர்களை மறைமுகமாக சபரீசன் அமைத்து பார்க்கக்கூடிய திமுக அரசாங்கமாக இருந்தாலும் சரி, எங்களை எல்லாம் வாக்கு வங்கியாக பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றீர்கள். ஆனால் 2026 நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், ஒவ்வொரு இஸ்லாமியர் வீட்டிலும் இன்று களம் மாறிக்கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு இஸ்லாமியர் இடத்திலும் இன்று களம் மாறிக்கொண்டிருக்கின்றது. கண்டிப்பாக 2026 எங்கள் அண்ணா, எங்கள் விஜய், மரியாதைக்குரிய தமிழகத்தின் வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் தான் முதலமைச்சராக வர வேண்டும் என்று நாங்கள் தீர்மானத்தை போட்டுவிட்டோம்.